Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நாம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் அப்படின்றது நம்மளோட ஆரியோட ஸ்டிட்ச்லயே மிக முக்கியமான ஸ்டிட்ச்கள்ல இதுவும் ஒரு ஒண்ணா இருக்குது. ஏன்னு பாத்தீங்க அப்படினா இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஃப்ளவர்ஸ், லீஃப் இது எல்லாமே. அதனால இந்த ஸ்டிட்ச் ரொம்ப முக்கியமானது. இத நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பட்டன் ஹோல் போட்டுட்டு சைடு ஸ்டிச் யூஸ் பண்ணி அடுத்த பட்டன் ஹோல் போடுவோம். செகண்ட் டைப் அந்த சைடு செயின் போடாமலேயே நம்ம அடுத்த பட்டன் ஹோலை யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ இதில் 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்பை மட்டும் நம்ம சைடு செயின் யூஸ் பண்ணி போடக்கூடிய பட்டன் ஹோல் மட்டும் நாம் இப்போ பார்ப்போம். டைப் 1 பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற லைனில் நம்ம ஒரு லூப் மேலே எடுத்துக்கிறோம். மேலே எடுத்துட்டு எப்பவும் போல் மேல் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹூக்ஸ் கீழ் நோக்கி வர மாதிரி, அதே சமயம் இந்த முதல் லூப்புக்கு வெளியில் அந்த லூப்பை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது கீழே இருக்கிற நூலை நாம் கொஞ்சம் லூஸாக விடணும். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. கீழே ஒரு லாக் போட்டுடுறோம். இப்போது சைடில் ஒரு செயின் போடுறேன். சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் மேலே ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டுட்டு அதை கீழ் நோக்கி இப்படி இழுக்கிறேன். இழுக்கிறது எங்கன்னா அந்த முதல் லூப்போட உள்ளுக்குள்ளே அந்த முதல் லூப்பில் இந்த நீடில் சிக்காத நம்ம எடுக்கணும். அதுதான் இங்கே நமக்கு மெயின். கீழே மறுபடியும் லாக் பண்ணிடுறேன். சைடு செயின் போடுறேன். மேலே ஒரு செயின் போடுறேன். அதை அப்படியே கீழே இழுக்கிறேன். இந்த கீழே இழுக்கும்போது தான் உங்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். கீழே ஒரு லாக் பண்ணுறேன். சைடு செயின் போடுறேன். மேலே ஒரு டாப் செயின் போடுறேன். கீழே இழுக்கிறேன். அதாவது ட்ரா பண்ணுறேன். இழுத்துட்டு இதை ட்ராக் பண்ண மாதிரியே நம்ம செய்யணும். கீழே லாக் போட்டுடுறோம். இப்போ அது எப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே வராது. நீங்கள் கீழே இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சைடில் செயின் போட்டுட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நான் கீழே எடுத்துடுறேன். இப்போ கீழே எடுத்துட்டு இந்த கீழே இழுக்கும்போது தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். வேறு எங்கேயும் ப்ராப்ளம் வராது. அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த லூப்பை இந்த முதல் லூப்புக்கு உள்ளே இப்படி நுழைஞ்சி அந்த லூப்போட நூலில் இந்த ஊசி சிக்காமல் இப்படி இழுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படி இழுக்கும்போது அந்த முதல் லூப்பில் உள்ள நூலையும் சேர்த்து நம்ம இழுத்தோம்னா நமக்கு அந்த பட்டன் ஹோல் வராது. அங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். இதை மட்டும் நீங்கள் கவனித்து போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரசரன்னு பட்டன் ஹோல் வந்துடும். இதுதான் டைப் 1 பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதை நம்ம இழுக்காத போட்டோம்னா துணியும் நமக்கு இழுத்து சுருங்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு வரணும். இந்த மாதிரி நமக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லூப்பை விட்டுறணும். விட்டுட்டு மறுபடியும் நம்ம எடுத்து தான் போடணுமே தவிர்த்து அப்படியே வச்சு இழுக்கக்கூடாது. அதுபோல் இன்னொன்று, இப்படி இங்கே பாருங்கள், இப்போ சுருங்க. இந்த மாதிரி இழுக்கக்கூடாது. கீழே இருக்கிற நூலை நான் டைட்டாக பிடிக்கும்போது இந்த மாதிரி சுருங்கும். கீழே இருக்கிற நூலை நான் லூஸாக விட்டுட்டு லைட்டாக பிடிச்சிக்கிட்டு மட்டும் நான் போட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வர மாதிரி வராது. நல்லாவே நீட்டாக வரும். இப்போ நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். இந்த செயினை சைடு செயின் போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு பிசிறு தட்டுது. அப்போ அந்த மாதிரி பிசிறு தட்டும்போது நம்ம இப்படி கொஞ்சம் இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த பிசிறு தட்டாது. இந்த விஷயம் நம்ம பண்ணும்போது, இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு மறுபடியும் பிரிச்சுட்டு தான் போடணுமே தவிர்த்து அந்த பிசிறோடு போடக்கூடாது. இந்த மிஸ்டேக்கெல்லாம் நமக்கு நடக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இதோட முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்குது. நம்ம முடிச்சுட்டு நம்ம லாக் செயின் போட்டுருவோம்.
இப்போது இந்த இடத்த லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு நமக்கு எண்டு நாட்டும் போட்டுடுறோம். எண்டு நாட் போடும்போது நம்ம நீட்டாக அழகாக போடணும். அவ்வளோதான். இப்போ பட்டன் ஹோல் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை டைப் 1 முடிஞ்சிடுச்சு. இப்போ டைப் 2 வந்து நான் வேறு ஒரு கலரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பட்டன் ஹோலோட டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2 வந்து வித்தவுட் சைடு செயின் ஸ்டிச். இப்போ இங்கே இந்த அடுத்த பட்டன் ஹோல் போடுறதுக்கு இங்கே சைடு செயின் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? இந்த சைடு செயின் யூஸ் பண்ணாமலேயே இந்த பட்டன் ஹோல் போடும்போது இந்த சைடு செயின் போட்ட மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்கும். அதுதான் இப்போ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதே மாதிரியே மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டு கீழே ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணுறோம் மீன்ஸ் இழுக்கிறோம். திரும்ப லாக் போட்டுறோம். இப்போது சைடு செயின் இங்கே போடணும். இந்த இடத்துக்கு நேராக நான் குத்திட்டு மேலே போகணும். சைடு செயின் போடாமலேயே நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்த செயினுக்கு நேராக மேலே ஸ்ட்ரைட்டாக குத்திடுறேன். குத்திட்டு ஆனால் எங்கே இழுக்கிறேன், இதுக்கு நேராக கீழே இழுக்கிறேன். இழுத்துட்டு கீழே வந்து ஒரு லாக் பண்ணும். பட்டன் ஹோல்னாலே மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு கீழே இழுத்துட்டு நம்ம வந்து கீழே ஒரு லாக் பண்ணணும். அந்த லாக் பண்ணால் தான் அடுத்த ஸ்டிச்சு போக முடியும், இல்லைன்னா எடுத்துக்கும். இப்போ நான் சைடு செயின் போடாமலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் செயின் போடுறேன். நமக்கு பட்டன் ஹோல் வந்து நீட்டாக வருது. இப்போ வந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. சும்மா ஒரு மைனூட்டான சின்ன விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸாக தெரியும். அது கூட நம்ம போடுறத பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த செயின் நான் வந்து போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு நான் வந்து பெருசாக போட்டு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா சின்னதாக போட்டிருக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசு இழுத்து போட்டுட்ருக்குறேன். இல்லைனா கொஞ்சம் குட்டியாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக போடலாம் நம்ம. ஏன்னா பெருசாக போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து அது கிளியராக அங்கே தெரியுன்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஹோல் டைப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த இடத்துல லைட்டாக மட்டும் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நம்ம லூப்பே போடாமல் நம்ம சைடு செயின் லூப்பு இது போடாமல் நம்ம செயின் போட்டுக்கிட்டு வரோம் பட்டன் ஹோல் அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த லைன் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக தெரியும். அதாவது நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி லைட்டாக இந்த லைன் தெரியும். இவ்வளோ தான் அந்த பட்டன் ஹோல் டைப் 1க்கும் இந்த பட்டன் ஹோல் டைப் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் நம்ம வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம். பட் வந்து நம்ம டைப் 1 யூஸ் பண்ணுறது ஒரு சில இடங்கள் வந்து டைப் 1 கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு சில இடங்களில் டைப் 2 தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னு வரும். அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றத நான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டன் ஹோல் டைப் 2 வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகுது. எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். எடுத்துட்டு உள்ளே விட்டு நம்ம எண்டு நாட் போடுறோம். எண்டு நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டைப் 2 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கான எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஷேப்ஸ்ன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பழகியிருக்கோம். பட் வந்து அது வந்து எலமெண்ட்ஸு, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நம்ம போட்டு பழகினா தான் டிசைனில் போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நாம் வந்து இப்போ பார்ப்போம். இப்போது இதோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது பட்டன் ஹோல்ஸோட எலிமெண்ட்ஸு இது என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூ. இந்த யூவில் ஒவ்வொன்றுமே டபுள் லைன் வரணும். நான் வந்து இங்கே ரஃப்பாக போடுறேன், நீங்கள் வந்து ஈக்குவலான லைன் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இந்த யூ லைன் வரையணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அங்கே என்ன பார்த்துருக்குறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்துருக்குறோம். இது நம்பர் 1. அதுக்கடுத்தது யூ ஷேப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணுறோம். இதில் வந்துட்டு
இந்த அடுக்கடுக்காக இந்த வாக்கில் போடணும். பட்டன் ஹோல் இந்த கோட்டு மேலே போடணும். அடுத்தது கீழே இருக்கிற கோட்டிலேருந்து மேலேருந்து நம்ம போட்டு பழக்கணும். இப்போதைக்கு நீங்கள் அது போட வேண்டாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போடுங்க. அது நமக்கு இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ஸோ இதை போட வேண்டாம். இப்போது இருங்க வரேன். உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதனால் இப்போது இதில் கிராஸ் லைனில் நீங்கள் போட்டு பழகணும். இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் லைன் இப்போது ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டோம், யூ ஷேப்பில் போட்டுட்டோம். இப்போ கிராஸ் லைனில் போட்டிருக்கோம். இப்போது இந்த 3 எலமெண்ட்ஸும் ஒரு பிக்சருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு பேபிக்கு கவுன் போடுறோன்னு வைங்க. இங்கே பாருங்கள், ஒரு யூ போட்டுட்டேன். அடுத்தது இந்த சைடு நம்ம ஒரு கோடு போட்டுப்போம். சேம் டிஸ்டன்ஸில் இப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த சைடு கிராஸு, இந்த சைடு கிராஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போது இதில் டபுள் லைனு, இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனு. ஓகேங்களா? அடுத்தது இங்கேருந்து இப்படி வருது. இது ஒரு ஏ ஷேப் போட்ட மாதிரி இந்த சைடும் பண்ணிடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பாக்ஸ் மாதிரி. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ். இப்போது நீங்கள் பட்டன் ஹோல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த யூ ஷேப்பில் பட்டன் ஹோல் போட்டே போகிறீங்க. அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இதில் பட்டன் ஹோல் போட்டே போகிறீங்க. அதுக்கடுத்தது இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது போடுறீங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுக்கலாம். இப்படி போடாமல் இந்த ஸ்ட்ரைட் லைனில் இப்படி கூட நீங்கள் போடலாம். இது பாருங்கள், இப்போ கிராஸ் எடுத்துட்டதான் நினச்சிக்கிங்க. இப்போது கிராஸ் போடாமல் ஃபைனலாக வேறு மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போது இதை நான் ஸ்ட்ரைட் லைனாக எடுக்கிறேன். ஓகே, இப்போ புரியுதுங்களா? யூ ஷேப்பில் ஒன்று போடுங்க, ஸ்ட்ரைட் லைனில் இப்படி இந்த பட்டையாக இருக்கு இல்லைங்களா, இப்படி பட்டன் போடும். இந்த ரெண்டு லைனை பேஸ் பண்ணி போடணும், இதில் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் லைனில். இப்போ உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லையுமே இந்த பட்டன் புள்ளி எப்படி போடுறதுன்றது இந்த கவுனில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு டைப் 1 டைப் 2 ரெண்டுக்குமே 2 டைம் இதை போடுங்க. ஏன் அப்படின்னா டைப் 1 ஒரு டைம் போடுங்க, டைப் 2 ஒரு டைம் போடுங்க. இவ்வளோ தான் இதுக்கான ஹோம்ஒர்க்கு. தேங்க்யூ.